பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலை பொழுதை தந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தின் 18வது வார்த்தையில் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள் போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ என்னை நம்பினபடியால் உன் ஜீவன் உனக்கு, உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள். இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு இந்த ஜீவனை கிருபையாய் ஆமேன் தந்ததுன்ற ரகசியம் என்ன? ஆமீன், தேவனை நம்பினபடியா. ஒரு குவாலிஃபிகேஷன். எத்தனையோ மரண கண்ணிகள், எத்தனையோ மரண கட்டுகள், எதிரான ஆயுதங்கள், மறைவான கண்ணிகள், இவை எல்லாவற்றின் நடுவிலும் ஆமீன் அதுக்கு ஒப்பு கொடாதபடி இன்று வரை உன்னை ஆமீன் ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் தந்து காத்த தெய்வ கிருபை. இது எப்படி நாம் சுதந்திரித்து கொள்ள முடிந்தது? நம்முடைய ஆரோக்கியத்தில் அல்ல, நம்முடைய திராணியில் அல்ல, நம் தேவனை நம்பின அந்த நம்பிக்கை நமக்கு ஜீவனை தானமாய் தந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எஸ், அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தரை நம்பினவர்களை அவர் கைவிடல்ல. கர்த்தரை நம்பினவர்களை அவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமேன். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமேன், நீ என்னை நம்பினபடியினால் உனக்கு இந்த ஜீவன் ஆமேன் கிடைத்தது. ஹல்லேலூயா. எத்தனையோ எதிர் இந்த வயது வரையிலும் வந்த எல்லா விதமான மரண கண்ணிகள் நடுவில் ஜீவனை அருமையாய் எண்ணினபடியால் இந்த நாளை காணும்படி இந்த சத்தத்தை கேட்க கர்த்தர் ஒரு ஜீவனை தந்திருப்பது எத்தனை மரண கண்ணிகளிலிருந்து விடுதலை ஆக்கி ஆமேன் நம்மை நடத்தி வந்தாரே, அதன் ரகசியம் தேவனை நம்பினபடியால். ஹல்லேலூயா. ஆமே, மனுஷர் எதிராய் வந்தபோது, ஆமே ஹல்லேலூயா, சத்துருக்கள் எதிராய் வந்தபோது, மறைவான கண்ணிகளை வைத்த போதிலும் சிக்கிக்கொள்ள அனுமதிக்காதபடி இன்று வரை சுகபலன், இன்று வரை ஜீவன் பலன் தந்து அருமையாய் நடத்தி வந்த தேவன் நாம் ஹல்லேலூயா ஏதோ ஒரு புண்ணியம் செய்தபடியினால் அல்ல, தேவனை நம்பினபடியினால். ஹல்லேலூயா. ஆமேன். எந்த ஒரு பணச்செலவோ எந்த ஒரு பொக்கிஷமோ இல்லை, ஆமை விடுவித்தது. ஹல்லேலூயா. ஆமை தேவனை நம்பினபடியினால். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். எஸ், இந்த கால வேளையில் அந்த உறுதியை ஆமேன் சூழ்நிலைகள் பார்க்காதபடி, சூழ்நிலை எதிராயிருந்தால் அதன் நடுவில் தேவனை நம்புகிற ஒரு தெய்வ பிள்ளையாயிரு, ஜீவனை அருமையாய் எண்ணுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. நீ என்னை நம்பினபடியால், இந்த வார்த்தையை ஆமீன் நாம் கேட்டு எவ்வளவு அந்த நம்பிக்கையை கொச்சப்படுத்துகிற அல்லது பரிகசிக்கிற ஆமீன் நண்பர்கள் உறவுகள் நடுவில் ஜீவனை அருமையாய் எண்ணி இந்த நாள் வரை ஜீவன் சுகபலன் தந்து சத்துரு நினைத்ததல்ல, தேவன் நினைத்தது உன்னுடைய வாழ்வில் நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் இம்மட்டும் உதவினாரே. நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இன்னும் நம்புவோம், உறுதியாய் நம்புவோம். அவர் இன்னும் பெரிய காரியங்களை, பெரிதான காரியங்களை நம் வாழ்க்கையில் இன்னும் செய்ய போகிறார். ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாட்களை தொடர்ந்து நடத்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதில் நம்பின தேவ பிள்ளைகளை ஆமே அவர்களுக்கு எதிராய் வந்த எல்லா சூழ்ச்சிகளுக்கும், மரண கண்ணிகளுக்கும், மறைவான ஆயுதங்களுக்கும் தகப்பனே நீங்களாக்கி விடுவித்தீர். இந்த நாளிலும் எரேமியாவிடத்தில் நீ சொன்னது போல எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி, நீ என்னை நம்பினபடியினால் இந்த ஜீவன் உனக்கு கிடைத்த பொக்கிஷம். இந்த கால வேளையில் கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் அனிதனும் யாத்திரைகள், போக்குவரவுகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ ஆண்டவரே ஆக்சிடென்ட்கள், அதன் நடுவில் தேவன் எங்கள் ஜீவனை அருமையாய் எண்ணி பாதுகாத்து கொண்டு வந்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த நிமித்தம் இன்னும் அதிகமாக உம்மை நம்ப, உம்மை பற்றி கொள்ள, உமக்கு பிரியமாய் நடக்க எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நீ என்னை நம்பினபடியினால் இந்த ஜீவன் உனக்கு கிடைத்த பொக்கிஷம். God bless you. Praise the Lord.